ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து கிளாஸ் ரெகுலர் யூஷுவல் கிளாஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எந்த அளவுக்கு லென்த் வந்து என்னென்ன லென்த் வரும், அதாவது ஒரு 4 லென்த் வந்து மெயினாக நம்ம வச்சுக்கலாம். இந்த லென்த்தில் தான் வந்து மெஹந்தி வந்து கிளைண்ட் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியலனாலும் இந்த லென்த் எடுத்துக்கோங்க, இதுக்கு இவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி சொல்லலாம். லென்த் வந்து எதுனா நம்ம பாமில் மட்டும் போடுறோம் இல்லையா, இதுதான் வந்து பாம் லென்த், அதாவது உள்ளங்கை மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். செகண்ட் ஒன் வந்து பாம் லென்த் வந்து ஒரு கையோட ஃபினிஷ்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் போகாது. நெக்ஸ்ட்டு ப்ரெஸ்ட் லென்த் வந்து ஆர் வாட்ச் லென்த் அப்படி கூட சொல்லலாம். இது வந்து எப்படி மெஷர் பண்ணலன்னா ஒரு 3 to 4 ஃபிங்கர்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். கையோட லென்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம 4 லென்த் கூட வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன குட்டி பாப்பாவோட கை, ஒரு 3 ஃபிங்கர் வச்சோம்னா உங்களோட வாட்ச் லென்த் கவர் ஆகிடும். என்னோடய ஹேண்டில் பார்த்திங்கன்னா இப்போ நான் 4 ஃபிங்கர் வந்து வைக்கிறேன். அது வந்துட்டு ப்ரெஸ்ட் லென்த்து. நெக்ஸ்ட்டு வந்து மிட் ஆர்ம்க்கும், அதாவது மிட் ஆர்ம் வந்து இது எப்படி கன்சல்ட் பண்ணுறோன்னா, நம்மளோட எல்போவுக்கும் பாம்க்கும் சென்டரில் இருக்கிற ஒரு லைன் மார்க் பண்ணோம்னா அதுதான் வந்து மிட் ஆர்ம், அதாவது ஆஃப் ஹேண்ட் வந்து போடுறது. நெக்ஸ்ட் வந்து எல்போ தெரியும், நம்ம கை எங்கே மடிக்கிறோமோ அது வரைக்கும் எல்போ. அபோவ் எல்போ வந்து கேட்பாங்க, அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் மினிமலாக வந்து இந்த 4 லென்த் வந்து கேட்பாங்க. சும்மா கிளைண்ட்லாம் வேணுன்றவங்க சும்மா பாமில் வேணும், ப்ரெஸ்ட் லென்த்தோடு வேணும். அண்ட் ப்ரைட் மோஸ்ட்லி வந்து எல்போ வரைக்கும் கேட்பாங்க. இந்த லென்த் தான் வந்துட்டு இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதே சேம் டைப் தான். அவங்க என்ன லென்த் கேட்குறாங்களோ அது வரைக்கும் நம்ம வந்து மெஹந்தி வந்து போட போகிறோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போது அவங்க எல்போவோ இல்லை ஏதோ ஒரு லென்த் கேட்டிருக்காங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட ஒரு லைன் மட்டும் போட்டு நீங்கள் முடிக்க போகிறீங்கன்னா, லைன் அண்ட் ஹம்ஸோடு முடிக்க போகிறீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் அதுக்கு மேலே ஏதாவது ஷார்ப் பேஜ்லாம் பண்ணி டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கீழே கம்மி பண்ணி டிசைனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு மேலே டிசைன்ஸ் போச்சு அப்படின்னா அவங்க கேட்ட லென்த் அதுதான், நம்ம அதுக்கு தான் வந்து சார்ஜும் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே போகிறது அவங்களோட பொறுப்பு இல்லை, நம்மளோட பொறுப்பு தான். அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு அவங்க கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டே வந்து கேட்டிருக்காங்களா, எனக்கு ப்ரெஸ்ட் லென்த் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எடுத்துக்கிட்ட ஒரு குட்டி பார்டரோடு ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ எல்போ தான் கேட்குறாங்கன்னா அபோவ் எல்போவுக்கு மேலே போகக்கூடாது. உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே எல்போவுக்கு கீழவே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து எல்லா டிசைன்ஸ்லேயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வர முடியாது. ஒரு லைன்ஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து டிசைன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பட்சத்துக்கு யூஸ் பண்ண லைக் இப்போ ஒரு லைன் போட்டு அதில் ஹேம்ஸ் மட்டும் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன்னா நான் அந்த ஸ்பேஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு திலகம் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன்னா அது எல்போ கிட்ட வரும்னா அந்த திலகம் ஷேப்க்கு எவ்வளோ தூரம் வருமோ அதுக்கு கீழே வந்து அந்த லைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இது. அதுக்கப்புறம் சிட்டிங் பொசிஷன் எப்போதும் மாதிரி ஒரு மாதிரி எல் ஷேப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் சைஸ், அதாவது அந்த ஆர்கனைஸில் தான் நீங்கள் வந்து சிட்டிங் பொசிஷன் இருக்கணும். அவங்களோட ஹேண்டும் நீங்கள் போடுற பொசிஷனும் பார்க்க எல் ஷேப்பில் இருக்கணும். அவங்க உங்களை பார்த்து உட்காந்துருக்க மாதிரி ஆப்போசிட் உட்காந்தா நீங்கள் கொஞ்சம் குனிஞ்சு போடுற மாதிரி இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் தான் நீங்கள் குனிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓவர் டைம் எடுக்கும்போது இப்போ 1 or 2 hours நீங்கள் குனிஞ்சு அப்படியே போட முடியாது இல்லையா, அதுக்காக தான். உங்களுக்கும் கம்ஃபர்ட்டாக நீங்களும் சிட் பண்ணிக்கணும், அவங்களையும் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். அது கிளைண்டோட சைடை பார்த்த மாதிரி நம்மளோட சிட்டிங் பொசிஷன் இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக் சைட் போடும்போது ஓவர்ஃப்ளோ வந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. திருப்பும்போது பின்னாடியும் நமக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு ஃபர்ஸ்டே நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறோன்னா 2 ஃபிங்கருக்கும் ஸ்ட்ரைட்டாக லைன்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் அப்போயும் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் எந்த சைடு வந்து அதிகமாக போடணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் லாஸ்ட் ஃபிங்கர் இருக்குல்ல, நம்மளோட ஸ்மால் ஃபிங்கர், அந்த குட்டி ஃபிங்கர் சைடு வந்து அதிகமாக வந்து மெஹந்தி வந்து போடுங்க. அப்போது வந்து பின்னாடி இந்த சைடு தான் கவர் ஆகும். ஆனால் தம் ஃபிங்கர் சைடு வந்து நீங்கள் டிசைனாக கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரொட்டேட் பண்ணி போடும்போது தம் ஃபிங்கர் சைடு வந்து ஈஸியாக போட முடியும், அந்த லாஸ்ட் ஃபிங்கர் சைடு வந்து உங்களால் ஈஸியாக வந்து போட முடியாது.
அது வந்து பார்த்துக்கோங்க. ஃபிங்கர் போடும்போதே டிசைன்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணால் உங்களால் எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. அப்போது நம்ம குட்டி ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து டிசைன்ஸை நல்லா இறக்கி போடணும். இந்த சைடு கொஞ்சம் மேலவே டிசைன்ஸ் இருந்தால் ஓகே தான், ஓகேங்களா? ஏன்னா நம்ம இப்படி பேக் சைடு போடும்போது அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போது சும்மா நான் லைட்டாக போடுறேன். இது ஓரளவு அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் வச்சு டிசைன் போடுறது தான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கேமரா ஃபிட் பண்ணி அதை கொஞ்சம் தூரத்துலேருந்து போடுறது எனக்கு பர்சனலி கன்வீனியண்ட்டாக இல்லை. நான் சும்மா லைட் போடுறேன். போடும்போது சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிசைன்ஸ் வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அதே மாதிரி போடும்போது ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக போடாதீங்க, கொஞ்சம் வந்து இதை ஃபாஸ்ட்டை கன்வீன் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக போடும்போதும் ஷேக் ஆகிட்டு நமக்கு ஈவனாக வராமல் போகும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரே ஃப்ளோ வந்து கண்டினியூட்டி ஆகும். நம்ம ஸ்லோவாக போடும்போது கூட ஷேக் ஆகிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்போ லென்த் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே பண்ணியிருக்கேன், அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம குட்டி குட்டியாக அந்த ப்ரௌச் இதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு எல்போ லென்த் வந்து கொண்டு வந்துடலாம். அதனால போடும்போது டிசைனை கொஞ்சம் கீழே கம்மி பண்ணி போடுங்க. இப்போ இந்த லைனே நம்ம மேலே போட்டோன்னா அதை வந்து மேலே வந்து பார்க்க எம்டியாக தெரியுது அப்படின்னு சொல்லி ஏதாவது குட்டியாக டிசைன்ஸ் போனோன்னா அது இன்னும் மேலே போகும். அபோவ் எல்போ வந்து போகிடும். அதனால தான் மேலே என்ன பிளான் பண்ணியிருப்போம் ஆக்சுவலி நம்ம என்ன டிசைன் போட போகிறோம்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு லைன் அண்ட் ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஃப்ளார்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ரேண்டமாக ஏதாவது ஒரு பெட்டல் யூஸ் பண்ணி ஃப்ளார்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளார்ஸ் போட்டுட்டு இன்னும் எம்டியாக நமக்கு தெரியும்னா குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டு ஒயின்ஸ் அண்ட் டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம்னா பார்க்க ரொம்ப அதே மாதிரி ஒரு கிளைண்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து அங்கே டிஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. போல்டாக வந்து காட்டுங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இது தெரியுமான்னு கேட்டால் ஓகேப்பா தெரியும் அந்த மாதிரி டீல் பண்ண பாருங்கள். அது இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் அதுக்கு வேறு நேம் வந்து கிளைண்ட் சொல்லலாம், அதனால் அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த இடத்துக்கிட்ட இல்லை அது எனக்கு தெரியாது அப்படின்னு இது பண்ணுறதுக்கு பதிலாக இருங்கப்பா கொஞ்சம் ஒர்க்குக்கு நான் ஒரு 10 மினிட்ஸில் கால் பண்ணுறேன், இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிவிட்டு அதை பற்றி சர்ச் பண்ணாலே இப்போ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அதை பற்றி சர்ச் பண்ணி அதை கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளைண்ட்டை டீல் பண்ணுங்கள். தெரியாத ஒன்றை தெரிஞ்ச மாதிரி பாவனை பண்ணுறதுக்கு பதிலாக அதை உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கிளைண்ட்டை டீல் பண்ணுங்கள். அப்போது அந்த கிளைண்ட் உங்ககிட்ட ஸ்டே ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறமா இப்போது நீங்கள் ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்து அவங்க வீட்டில் வர ஃபங்க்ஷனுக்கு உங்களையே அவங்க வந்து கன்செப்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிற விதமும் எல்லாரையுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக உங்களோட இதை பண்ணிங்கன்னா கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு கூட இருப்பார். நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கு அந்த மாதிரி பாசிபிலிட்டிக்கு எந்த ஒரு இதுலேயுமே நம்ம வந்து தப்பு பண்ணலை அப்படின்னா போல்டாக அங்கே நிற்க முடியும். அந்த மாதிரி நல்லா போல்டாக இருக்கீங்கன்னா கடவுள் கண்டிப்பாக கூட இருப்பார். எனக்கு அந்த நம்பிக்கை நிறைய இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் இருக்குங்க. அதே மாதிரி எங்கே உங்களோட ஒர்க்கை ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் நல்லா நீட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். இவங்க வந்தாலே சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நேமை வந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கான இது வேல்யூ மணி. நெக்ஸ்ட் ஒன், அங்கே இருக்கிற இவங்களாம் ரொம்ப சூப்பர் சாஃப்டாக பேசுவாங்க, நல்லா சூப்பராக பண்ணி கொடுப்பாங்கப்பா, அமௌண்ட் கம்மியாக, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து நல்ல ஒரு நேம் வந்து அங்கே க்ரியேட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லலை, அமௌண்ட்டை விட இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமௌண்ட் நெக்ஸ்ட் ஒரு கிளைண்ட் இவங்க நல்லா பேசலான்னா என்ன, நெக்ஸ்ட் ஒரு கிளைண்ட், ஆனால் அடுத்தடுத்த கிளைண்ட் வர்றதுக்கு இதெல்லாம் தான் பாசிபிலிட்டியாக இருக்கும். அதனால் அந்த விஷயத்துலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னா கண்டிப்பாக ஏமாத்துறவங்களுக்கு இன்னொரு இடத்துல அவங்க கண்டிப்பாக ஏமாறுவாங்க. அப்போது உங்களோட வழி அவங்களுக்கு தெரியும். அதனால் அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. எல்லா இடத்துலையுமே ரொம்ப பாசிபிலிட்டியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கடந்து தான் வந்து ஆகணும். ஏன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் டல் ஆகிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டேஜில் நீங்கள் டல் ஆகிட்டிங்கன்னா திரும்ப உங்களை நீங்கள் ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால் டல் ஆகாதீங்க. எல்லா இடத்துலையும் நம்ம குரூப்லேயே நிறைய மேரிட் உமன் தான், நிறைய பேர் குழந்தை இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. அது வந்து குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா,
ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம போயிட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்து வரோம். அந்த அமௌண்ட்டை விட ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ், அதாவது ஒரு மேக்ஸிமம் 2-3 ஹவர்ஸில் அந்த அமௌண்ட் நம்ம ஏர்ன் பண்ணிட முடியும். இந்த ஒரு கிளைண்ட் அட்டெண்ட் பண்ணோம்னா வந்துடும். அது மட்டும் மோட்டிவாக வச்சுக்காதீங்க. ஒரு பிரைட் அட்டெண்ட் பண்ணால் தான் அமௌண்ட் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணாமல் வேறு என்னென்னலாம் ஏர்ன் பண்ணலாம், அதில் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாமும் சைட் பை சைட் பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையுமே கற்று வர அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு யூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. இது வேண்டாம், இது பண்ண வேண்டாம், அந்த மாதிரி எதையும் ஒன்றில் இறங்கி நம்ம பண்ண போகிறோம் இதுதான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம்னா அதில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அங்கே நீங்கள் போல்டாக நிற்க முடியும். அது வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹென்னா கோன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும். ஏன்னா ஆர்கானிக் கோன்ஸ் வந்து கொண்டு போனால் தான் அங்கே நீங்கள் வந்து மெஹந்தி போட வரீங்கன்னா ஓகேப்பா அவங்க ஹென்னா கோன்ஸ்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட் உங்கள் மேலே வரும். அண்ட் தென் அங்கே ஒரு கிளைண்ட் வந்து கோன்ஸ் இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டால் அப்போ இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் சேல் பண்ணணும். இனி இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே அதிக அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ளோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ரெடிமேடாக கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. இப்போது நான் ஜஸ்ட் லைக் நான் டிசைன்ஸ் வந்து லைட்டாக போடுறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நியூ டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா ட்ரை பண்ணி இந்த மாதிரி எல்போ வரைக்கும் ஒரு ஹேண்ட் ஃபினிஷ் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். யாரோடதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அது இன்னொருத்தவங்களுக்கும் அது என்கரேஜாக இருக்கும் இல்லையா. உங்களோட ஒர்க்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நல்லா நீட்டாக இருக்கணும். உங்களோட ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா பேக்ரவுண்ட்லாம் நல்லா கிளியர் பண்ணி சூப்பராக ஃபோட்டோ எடுங்க. உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரொம்ப சூப்பராக செட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் அப்டேட்டாக இருங்க. இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் அப்டேட்டாக இருங்க. நெக்ஸ்ட்டு என்ன டிசைன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற டெக்னிக்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய ஃபில்லிங்ஸ் கொடுங்க. அண்ட் வந்து இன்னொரு டிப் வந்து சொல்கிறேன் பாருங்களேன். டார்க் டோனாக இருக்காங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுங்க. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் உங்களோட டிசைன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். கொஞ்சம் மீடியம் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு நம்ம டிசைன்ஸ் போடலாம். ரொம்ப டார்க்கர் ஷேடாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி உங்களோட டிசைனே ரொம்ப சூப்பராக காட்டும். அதே மாதிரி அப்டேட் பண்ணுங்கள். நிறைய டெய்லியுமே அட்லீஸ்ட் ஒரு போஸ்டாவது போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் அந்த மாதிரி அது மாதிரி போட்டு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். யாருமே ஷேர் பண்ணவே இல்லை. இண்டிவிஜுவலாக எனக்கு உங்களோட ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாருமே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்னென்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் அப்டேட் வந்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸ் போட்டு ஃபார்ம் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா, அப்போது கேப் எதுவுமே அதிகமாக கொடுக்கக்கூடாது. ரொம்ப பெருசாக டிசைன்ஸை போட்டாலுமே அது நல்லா இருக்காது. முடிஞ்சளவு டிசைன்ஸ் எல்லாமே குட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய ஸ்பைரல் ரொம்ப பெருசாக ஹம்ஸ் கொடுத்தோம்னா அந்த ஹம்ஸ் போடும்போது ஒரு யூ ஷேப்னா அந்த யூ ஷேப்புக்குள்ளே நிறைய கேப் தெரியும் நமக்கு. அந்த மாதிரிலாம் இருக்காது. டிசைன்ஸை வந்து நீட்டாக நமக்கு காமிக்காது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப இண்டிபெண்டண்டாக குட்டி குட்டியாக டிசைன்ஸ்லாம் போட்டு ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கணும். உங்களோட டிசைன்ஸ் பார்த்தாலே வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இது பார்த்தாலே இவங்க தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும் உங்களோட டிசைன்லாம். அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக மேலே வரவே முடியாது. மற்றவங்க எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். உங்களோட ஃபேமிலி அண்ட் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரி உங்களோட க்ளோஸ்ட் ஒன் வந்து உங்களை நம்புகிறாங்களா, அது மட்டும் போதும். என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். அந்த பொண்ணு இன்னும் எந்த நேரத்துலேயே போகிறா, எந்த நேரத்தில் எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். அவங்க வந்து நம்ம ஒரு கஷ்டம் அப்படின்னு போய் நிற்கும்போது அந்த சொல்கிறவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அதனால் அதை பற்றி கேர் பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் கேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்பவே டவுன் ஆவீங்க. 4 பேர் சொல்கிறத கேட்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவேன். அதுக்காக எல்லாத்தையுமே கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிலது நல்லதும் இருக்கும். நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை அப்படியே ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இதை கேட்டுட்டு அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு அப்படிலாம் இருந்தோம்னா ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக மேலே வரவே முடியாது. அங்கேயே அதே ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டாப் ஆகிடுவீங்க. அதனால் அது மாதிரி விஷயங்களை கேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட லவ்டான்னு உங்களை நம்புகிறாங்களா, அது மட்டும் போதும். அவங்க நம்பிட்டாங்கனாலே அதுக்கப்புறம் வேறு எதுவுமே தேவையில்லைல்ல. அவங்க உங்களை நம்பிட்டாலே
அதனால் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு போங்க, போல்டாக இருங்க. எல்லா இடத்துலையும் நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி கால்ஸ்லாம் நிறைய வரும், நம்பர்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக கொடுக்கறது அந்த மாதிரிலாம். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்லலாம் கொடுக்குற நம்பர் வந்து பர்சனல் நம்பராக இல்லாமல் இது செகண்ட்ரியாக ஒரு நம்பர் வந்து பாசிபிள் பண்ணி அதை வந்து கொடுங்க. பர்சனல் நம்பர்ஸை ஏன்னா இன்கேஸ் செகண்ட்ரி நம்பர்னால் நீங்கள் அதை ஜஸ்ட் லைக் ரொம்ப ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்ற ஸ்டேஜில் அதை பிளாக் பண்ணிவிட்டு வேறு நம்பர் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் பர்சனல் நம்பர் அப்படி சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் பர்சனல் நம்பரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட்ரியாக ஒரு நம்பர் சூஸ் பண்ணி அதை வந்து சோஷியல் மீடியாஸ்க்கு நீங்கள் அப்டேட்டாக வச்சுக்கோங்க. நிறைய டிசைன்ஸ்லாம் லேர்ன் பண்ணுங்கள், நிறைய விஷயத்தை கற்றுக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மெஹந்திலாம் வந்துட்டு இன்னொரு இது கூட சொல்லலாம். நீங்கள் எடுத்த உடனேயும் வந்து ஹென்னா பவுடர் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ரெடிமேட் கோன்ஸ் வந்து இப்போது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா, அதை கட் பண்ணி ஹென்னா கோன்ஸ் வந்து ரோல் பண்ணி பார்க்குறதுக்கு சொல்கிறேன். இது பேப்பர் ரோல் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணியிருப்பீங்கள்ல ரெடிமேட் கோன்ஸ், அதை வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சீல் பண்ணி பாருங்கள். டேப் போட்டு ஸ்டிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப் கொடுக்க முடியுதா, நல்லா டைட்டாக சீல் பண்ணுறீங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் அப்போது ட்ரை பண்ணும்போது வரல, இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி இல்லையா, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எல்லாமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிசைன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரியே ஃபுல்லாக கொடுக்காம அங்கங்கே இன்ட்ரிகேட் டிசைன்ஸும் போடுங்க. நான் இப்போது ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு இருந்ததை இங்கே என்ன பண்ணியிருக்கேன், சேஞ்ச் பண்ணி ஒரு கர்வ் லைன் கொடுத்து அந்த ஃபில்லிங் வந்து சைடில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதே ஸ்ட்ரைட் லைனாக எல்லா இடமும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாமல் கொஞ்சம் அதை கர்வ் பண்ணி வந்ததுனால அது டிசைன்ஸ் வந்து நமக்கு வேரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரே ஃபார்மேட் ஃபுல் ஹேண்டுமே லைன்ஸ் போட்ட மாதிரியே அந்த டிசைன்ஸ் வந்து கொடுக்காம இந்த மாதிரி மாற்றி அந்த மாதிரியெல்லாம் கர்வ் பண்ணிலாம் கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பொறுமையாக மட்டும் ரொம்ப பொறுமையாக போடாமல் கொஞ்சம் அதை ஃபாஸ்ட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. பொறுமையாக போடும்போது ஷேக் ஆகும். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு டிசைன் எடுத்து அதை ஒரு ஃபுல் ஹேண்ட்க்கு அழகாக எல்போவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி பிக் வந்து ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்றது. மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, நம்மளும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே டிசைன்ஸ் போட்டு ஷேர் பண்ணுவாங்க. அது அவங்களுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களையும் என்ஹான்ஸ் பண்ண குரூப்பில் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அது மாதிரி குரூப்லேயும் கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவாக இருங்க. நான் இல்லை அப்படின்றதுக்காக ஆக்டிவாக இருக்க வேண்டாம். மற்றபடி விஷயங்களை ஷேர் பண்ணாமல் மெஹந்தி பற்றி எதனா டவுட்ஸ் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. அப்போ உங்களோட நாலேஜ் இன்னும் கொஞ்சம் அதில் டெவலப் ஆகும். என்ன ப்ராடக்ட் அண்ட் மெட்டீரியல் எதுனா தேவைப்படுதுன்னா மெசேஜ் பண்ணுங்க. நான் ப்ரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். இந்த டிசைன் ஜஸ்ட் லைக் நான் ரைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நான் ஃபில்லிங் கொடுத்து கிராஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதில் ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு ஜிம்கா டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி பாமில் வந்து பாதி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஜிம்கா டிசைன்ஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் எம்டியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு 4 டாட் டியர் ட்ராப்ஸ் மாதிரி மேக் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப மைல்டாக குட்டியாக பண்ணணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரேண்டமாக அங்கங்கே டாட்டும் வச்சு நான் இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பாமை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒரு பார்டர் கொடுத்துட்டு அதில் பார்டருக்கு ஒன் சைடு வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். ஸ்பைரல் ஹம்ஸ் போர்ட் லைன் அண்டு வந்து ஒரு சிங்கிள் லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபில்லிங் வந்து இந்த சைடு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அப்போசிட் சைடு வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரேண்டமாக ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் போட்டுட்டு நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வல் அதே மாதிரி நிறைய ஃபிங்கர்ஸில் நமக்கு நிறைய டிசைன்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் வந்து ஃபிங்கர் டிசைன் டிப் வந்து நான் ஃபிங்கர் டிப் வந்து ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.